வெல்கம் டு நரதர் அகாடமி. இந்த வீடியோவில் மெக்கானிக்ஸ் டாப்பிக்கில் ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பர்டிகுலராக பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ், ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ், பெர்பெண்டிகுலர் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ், அப்புறம் பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ், லாமிஸ் தியரம், இதெல்லாம் இதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் போடலான்றது ஒரு அரௌண்ட் 10 ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லா கான்செப்ட்ஸுமே அந்த 10 ப்ராப்ளம்ஸில் கவர் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்டன்ட் அண்ட் காம்போனன்ட்ஸ்னால் என்னன்றது பார்க்கலாம். இப்போது ஒரு ரிஜிட் பாடியில், ஓகேவா, ரிஜிட் பாடியில் நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். F1, F2, F3ன்றது நிறைய ஃபோர்ஸஸ் ஒரு ரிஜிட் பாடியில் ஆக்ட் பண்ணுது. அப்படின்னா இப்போ இந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஒரு எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லையா அந்த ரிஜிட் பாடியில். ஸோ அந்த எல்லா கம்பைன்டு எஃபெக்டை நம்ம ஒரு சிங்கிள் ஃபோர்ஸால் கொடுக்க முடிஞ்சதுன்னா அதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதாவது ஒரு பாடியில் ஒரு 10 ஃபோர்ஸஸ்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இப்போ ஒரு 10 ஃபோர்ஸஸ் ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணுது. அந்த 10 ஃபோர்ஸஸ் என்ன எஃபெக்ட் அந்த பாடியில் கொடுக்குதோ, என்ன மூமெண்ட் கொடுக்குதோ, இல்லை என்ன சேஞ்சஸ் கொடுக்குதோ, அந்த 10 ஃபோர்ஸஸோட எஃபெக்டையும் நம்ம ஒரு சிங்கிள் ஃபோர்ஸால் ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த சிங்கிள் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறோன்னா ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆரை தான் வந்து என்ன சொல்கிறோம், ரிசல்டன்ட். அப்படியே ரிவர்ஸில் சொல்லும்போது F1, F2 எல்லாம் என்ன சொல்கிறோன்னா அந்த 10 ஃபோர்ஸஸ் இருக்குல்லையே, அந்த 10 ஃபோர்ஸஸையும் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆர்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ 10 ஃபோர்ஸஸை சிங்கிள் ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணால் அந்த சிங்கிள் ஃபோர்ஸ் பேர் ரிசல்டன்ட், அந்த 10 ஃபோர்ஸஸ் பேர் என்னது, காம்போனன்ட்ஸ். ஓகேவா? ஆரோட காம்போனன்ட்ஸ் தான் F1, F2, F3 எக்ஸெட்ரா. F1, F2, F3யோட ரிசல்டன்ட் தான் என்னது, ஆர். ரைட்டா? ஸோ இதுதான் ரிசல்டன்ட் அண்ட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பேர். இப்போ ஃபஸ்ட்டு பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்டன்ட் ஆஃப் 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட், அதுதான் பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸில் நமக்கு கிடைக்குது. அதாவது ஒரு ரிஜிட் பாடியில் ஏன்ற பாயிண்டில் ஒரு 2 ஃபோர்ஸஸ் இருக்குன்னு எடுத்துப்போம். சரியா? ஏன்ற பாயிண்டில் 2 ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங். ஒரு ஃபோர்ஸ் வந்து P, இன்னொரு ஃபோர்ஸ் வந்து Q. ஆல்ஃபான்றது என்னென்னா ஆங்கிள் பிட்வீன் த 2 ஃபோர்ஸஸ். 2 ஃபோர்ஸும் ஆல்ஃபான்ற ஆங்கிளில் அந்த பாடியில் ஆக்ட் பண்ணுது. அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ Pக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும் இல்லையா, அந்த Pன்ற ஃபோர்ஸ்க்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும், Qன்ற ஃபோர்ஸ்க்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும். அந்த மேக்னிடியூடை ஏபின்னு சைடாக வச்சு ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஏபிசிடின்றது ஒரு பேரலோகிராம். ஏபின்றது மேக்னிடியூட் ஆஃப் P அண்ட் ஏடின்றது என்னென்னா மேக்னிடியூட் ஆஃப் Q. அப்படி வச்சு ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த PQவோட ரிசல்டன்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரலோகிராமோட டயக்னலில் இருக்கும். டயக்னல் என்னது, ஏசி இல்லையா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த டயக்னல் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், PQவோட ரிசல்டண்ட்டாக இருக்கும். அப்புறம் இப்போ இந்த ரிசல்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்டன்ட் ஆர், இது எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட் வில் மேக் அன் ஆங்கிள் ஃபை. இந்த ஆங்கிள் ஃபைன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ஸோட இருக்கும். இந்த ஃபைக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan phi ஈக்குவல் டு Q sin alpha by P plus Q cos alpha. இங்கே Pன்றது ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ், Qன்றது செகண்ட் ஃபோர்ஸ், ஆல்ஃபான்றது ஆங்கிள் பிட்வீன் த 2 ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஆர்ன்றது என்ன, ரிசல்டன்ட். ஃபைன்றது ஆங்கிள் மேட் பை த ரிசல்டன்ட் வித் த ஃபஸ்ட் ஃபோர்ஸ். இது ஃபஸ்ட் ஃபோர்ஸ் கூட இருக்கிற ஆங்கிள் தான். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ tan phi ஈக்குவல் டு Q sin alpha by P plus Q cos alpha. அப்புறம் இந்த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ cos alpha. ஆல்ஃபான்றது என்ன, ஆங்கிள் பிட்வீன் த 2 ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ இது மெக்கானிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ரிஜிட் பாடியில் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதோ அங்கெல்லாம் நம்ம பேரலோகிராம் லா யூஸ் பண்ணி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் என்னன்றதை இது ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ரிசல்டன்ட்டை கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த ஆல்ஃபான்றது ஆங்கிள் பிட்வீன் த 2 ஃபோர்ஸஸ்னு சொன்னேன் இல்லையா. சப்போஸ் அது 90 இருக்கும்போது 2 ஃபோர்ஸும் பர்பண்டிகுலராக ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணும்போது அதோட ரிசல்டன்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஸ் 90 என்ன ஆகும், 0 ஆகிடும் இல்லையா. ஸோ R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர். அப்புறம் அது அந்த ரிசல்டன்ட்டோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா tan phi ஈக்குவல் டு sin 90 என்ன ஆகும், 1 ஆகும் இல்லையா. ஸோ Q by P. ஓகேவா? ஸோ இது when the forces are acting at 90 degree. நெக்ஸ்ட், இப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸஸாக இருந்தால் என்ன ஆகும், 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆல்ஃபான்ற ஆங்கிள் ஆக்ட் பண்ணுதுன்னா என்ன ஆகும்னா R ஈக்குவல் டு P ஸ்கொயர் ப்ளஸ் P ஸ்கொயர் ப்ளஸ் 2P ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபான்னு வரும் இல்லையா. ஸோ அப்போ அது சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும்னா R ஈக்குவல் டு 2P காஸ் ஆல்ஃபா பை 2 அண்ட் ஃபை ஈக்குவல் டு ஆல்ஃபா பை 2. ஓகேவா? இதை மெமரைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் போடும்போது இதை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெமரைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த 2 ரிசல்ட் மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் கேசஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ரிசல்ட் நம்ம என்னன்றதை கொண்டு வந்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போது எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா எப்போ அதோட மேக்ஸிமம் ரிசல்டன்ட் கிடைக்கும், மினிமம் ரிசல்டன்ட் கிடைக்கும்.
ஓகேவா? அதாவது 2 ஃபோர்ஸ் ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணுது. அதோட ரிசல்டன்ட் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், எப்போ மினிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த ரிசல்ட்டை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். என்ன ரிசல்டன்ட் வருது உங்களுக்கு? P² + Q² + 2PQ cos ஆல்ஃபா. PQவோட வேல்யூ என்னவா இருந்தாலுமே அதை நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோன்றப்போ இது பாசிட்டிவ் குவான்டிட்டி தான். இந்த காஸ் ஆல்ஃபா இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு ரிசல்டன்ட்டை எதர் மேக்ஸிமமாக மினிமமான்றதை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ அப்போது இந்த ரிசல்டன்ட் வந்து ஆர் வந்து மேக்ஸிமமாவோ மினிமமாவோ இருக்கணும்னா அது இந்த காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ காஸ் ஆல்ஃபா எப்போ உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்குமோ அப்போ உங்களுக்கு ரிசல்டன்ட் என்னவாக இருக்க போகுது? மேக்ஸிமமாக இருக்க போகுது. காஸ் ஆல்ஃபா எப்போ மினிமமாக இருக்க போகுது அப்போ வந்து உங்களுக்கு ரிசல்டன்ட் மினிமமாக இருக்க போகுது. ஸோ காஸ் ஆல்ஃபா எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா = 0ல் காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ 1. ஏன்னா காஸ் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூவே என்னது? 1 தானே. 1 எங்கே வரும் நமக்கு? ஆல்ஃபா = 0வாக இருக்கும்போது. ஸோ ஆல்ஃபா = 0வாக இருக்கும்போது என்ன ஆகும்னா √P² + Q² + 2PQ வந்துருமா? ஸோ சிம்பிளாக என்ன எழுதலாம்? R max = P + Q. அதே போல் எப்போ வந்து உங்களுக்கு காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ மினிமமாக இருக்கும்னா காஸ் ஆல்ஃபா = -1 தான் மினிமம் வேல்யூ. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஆல்ஃபா = 180 டிகிரியில். ஓகேவா? ஸோ அந்த கேஸில் என்ன ஆகும் உங்களுக்கு? R = √P² + Q² - 2PQன்னு வரும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு P - Q. P - Qன்னு போட்டுக்கலாம், இல்லைனா P டிஃப்ரென்ஸ் Qன்னு போட்டுக்கலாம். ஏன்னா எது கிரேட்டர் ஃபோர்ஸோ அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது P டிஃப்ரென்ஸ் Q தான். ரைட்டா? இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஆல்ஃபா = 0னா என்னென்னா ஆங்கிள் பிட்வீன் த 2 ஃபோர்ஸஸ் = 0. தட் மீன்ஸ் PQ 2 ஃபோர்ஸுமே எப்படி ஆக்ட் பண்ணுது? அலாங் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன் சேம் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிசல்டன்ட் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் வரலாம். when will you get maximum of the 2 forces acting on a rigid body அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் ஆக்ட் இன் த சேம் டைரக்ஷன் அலாங் த சேம் லைன் இருக்கும்போது தான் நமக்கு மேக்ஸிமம் ரிசல்டன்ட் கிடைக்கும். அப்போ மினிமம் எப்போ கிடைக்கும்னா நம்ம என்ன சொன்னோம்? ஆல்ஃபா = 180 டிகிரி சொன்னோம் இல்லையா? 180 டிகிரினாலும் என்னது? ஸ்ட்ரெயிட் லைன் தான், பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது. சரியா? ஸோ சேம் லைனில் சேம் டைரக்ஷனில் இருக்கும்போது மேக்ஸிமம் ரிசல்டன்ட்டும், சேம் லைனில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது நமக்கு மினிமம் ரிசல்டன்ட்டும் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 ஃபோர்ஸஸ் எடுத்துக்கிறோம். பேரலோகிராமில் என்ன எடுத்தோம்? 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட்டு. அதில் நம்ம ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சோம், எப்படி கண்டுபிடிக்கணுன்றது பார்த்தோம். இங்கே பேரலோகிராம் லாவில் ட்ரையாங்கிள் லாவில் என்ன சொல்கிறோம்னா ஈக்லிபிரியம் கண்டிஷன். 3 ஃபோர்ஸஸ் ஒரு பாயிண்டில் ஆக்ட் பண்ணும்போது ஈக்லிபிரியம் எப்போது கிடைக்கும்? ஈக்லிபிரியம்னா ஒன்றும் இல்லை, 0 ரிசல்டன்ட்டு. அதாவது வந்து 3 ஃபோர்ஸஸ் ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணுது, ஒரு பாயிண்டில் ஆக்ட் பண்ணும்போது அதுக்கு எப்போ ஒரு 0 ரிசல்டன்ட் கிடைக்கும்? 0 ரிசல்டன்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாயிண்டில் 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது இல்லையா? PQRன்றது. சப்போஸ் இதை உங்களால் ஒரு ட்ரையாங்கிளாக ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ட்ரையாங்கிள்னால் எப்படின்னாக்க அந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த 3 ஃபோர்ஸஸை வந்து மேக்னிடியூட்லேயும் ரெப்ரசென்ட் பண்ணணும், டேரக்ஷன்லேயும் ரெப்ரசென்ட் பண்ணணும். அதாவது ஏபியோட மேக்னிடியூட் பியோட மேக்னிடியூடாக இருக்கணும், அண்ட் டேரக்ஷன் வந்து ஏபியோட டேரக்ஷன் பியோட டேரக்ஷனாக இருக்கணும். அதே போல் பிசியோட மேக்னிடியூட் கியூவோட மேக்னிடியூடாக இருக்கணும், பிசியோட டேரக்ஷன் கியூவோட டேரக்ஷனாக இருக்கணும். அதே போல் சிஏவோட டைரக்ஷன் ஆரோட டைரக்ஷனாக இருக்கணும், சியோட மேக்னிடியூட் ஆரோட மேக்னிடியூடாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதாவது 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட்டை வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிளாக ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சதுன்னா போத் மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பண்ண முடிஞ்சால் மட்டும் ரிசல்டன்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு என்னது? 0. அதாவது இந்த ஃபோர்ஸஸ் ஆர் இன் ஈக்லிபிரியம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதுலேருந்து ஒரு கராலரி மாதிரி அடுத்த ரிசல்ட் நம்ம கொடுக்குறோம். இப்போது 2 ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒரு பாயிண்டில் 2 ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் அதை வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிளாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகேவா? PQன்ட்டு. இஃப் 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் ரெப்ரசென்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். 2 ஃபோர்ஸ், Pன்னு ஒரு ஃபோர்ஸு, Qன்னு ஒரு ஃபோர்ஸு, அதை ஒரு ட்ரையாங்கிளோட 2 சைட்ஸாக ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் என்னவா இருக்கும்னா ரிசல்டன்ட் வில் பி ஈக்குவல் டு தேர்ட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். இதோட கன்க்ளூஷன் இங்கே என்ன சொன்னோம்? P + Q + R = 0ன்னு சொன்னோமா? அப்போ என்ன சொல்லலாம்? P + Q = -Rன்னு சொல்லலாமா? -Rனா என்ன மீனிங்னா PQவோட ரிசல்டன்ட் மேக்னிடியூட் வந்து R இருக்கும், டைரக்ஷன் வந்து Rக்கு ரிவர்சலாக இருக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ PQன்றது 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ ரிஜிட் பாடி ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா PQவோட ரிசல்டன்ட் என்னவாக இருக்கும்னா தேர்ட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் டேக்கன் இன் த ரிவர்ஸ் டைரக்ஷன். தேர்ட் சைட் இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன், அதாவது AB + BC = AC. இந்த ரிசல்ட் நமக்கு தெரியும் ஆப்வியஸாக. ஸோ AB + BC = என்னது? AC. இது ட்ரையாங்கிள் லாவோட ஒரு கான்வர்ஸ் பார்ட், கான்வர்ஸ் இல்லை, ஒரு கராலரி பார்ட் மாதிரி. இதுவும் நிறைய ப்ராப்ளமில் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்னொரு தியரம் என்னென்னா பெர்பெண்டிகுலர் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ்.
இதுவும் எப்படின்னாக்கா ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் மாதிரியே தான். என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, உங்களுக்கு 3 ஃபோர்ஸ் ஒரு பாயிண்ட்டில் ஆக்ட் பண்ணுதுன்னா, அதை வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வந்து ஒரு ட்ரையாங்கிளாக ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதோட ரிசல்டன்ட் 0ன்னு சொன்னோம் இல்லையா? இங்கே ஒரு ஸ்லைட் சேஞ்ச் கொடுக்குறோம். இங்கேயும் அதே போல் தான் 3 ஃபோர்ஸஸ் எடுத்துக்கிறோம். 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் தான். அதை ஒரு ட்ரையாங்கிளாக தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். பட் அந்த ட்ரையாங்கிள் வந்து மேக்னிடியூடு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆனால் டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டு த சைட்ஸாக இருக்கும். அதாவது பியோட மேக்னிடியூட் பிசிக்கு ஈக்குவல், கியூவோட மேக்னிடியூட் ஏசிக்கு ஈக்குவல், ஆரோட மேக்னிடியூட் ஏபிக்கு ஈக்குவல். பட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா பியோட டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு பிசி, கியூவோட டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு ஏசி, ஆரோட டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு ஏபி. இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சாலும் என்ன ஆகும் உங்களுக்கு? ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ அப்போ 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் ஒரு ட்ரையாங்கிளை ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, ட்ரையாங்கிள் வந்து மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டையுமே ரெப்ரசென்ட் பண்ணாலும் ரிசல்டன்ட் 0. மேக்னிடியூட் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணி டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு த சைட்ஸாக இருந்தாலும் ரிசல்டன்ட் என்னது? 0. இது மட்டும் இல்லை, இப்போது இது ஒன்று பர்பெண்டிகுலர்னது 90 டிகிரி. 90 டிகிரி இல்லை, வேறு ஏதோ ஒரு ஆங்கிள் வருது. பட் அந்த ஆங்கிள் எல்லாம் ஈக்குவல்னா கூட என்னது உங்களுக்கு? ரிசல்டன்ட் வந்து 0. தட் மீன்ஸ் இப்போ நான் இங்கே 90 டிகிரிக்கு பதிலாக 16 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பட் எல்லாமே 60 இருக்கணும். 3 ஃபோர்ஸுமே என்ன பண்ணணும்? அந்த சைட்ஸோட 60 டிகிரி மேக் பண்ணணும். இதுவும் 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி. அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு ரிசல்டன்ட் என்னது? 0. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸில் வர ஒரு பார்ட்டாக வரும் இது. இப்போ அடுத்து கான்வர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். இப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸில் என்ன சொன்னோம்? 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் ரெப்ரசென்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள்னாக்க ஈக்லிபிரியம் கண்டிஷன் இல்லையா? ஸோ அப்போ இது ரிவர்ஸில் எடுத்துக்கோங்க. இப்போ 3 ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பாயிண்டில் ஆக்ட் பண்ணுது, அது ஈக்லிபிரியமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரையாங்கிள் எப்படி ட்ரா பண்ணுறீங்கன்னா, அதோட டைரக்ஷன் வந்து பேரலல் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸாக இருந்ததுன்னா, அந்த ட்ரையாங்கிள் உங்களோட ஃபோர்ஸை மேக்னிடியூடில் கண்டிப்பாக ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்வர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். அடுத்தது பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ். பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் சொல்கிறோம் இல்லையா, அதோட எக்ஸ்டென்ஷன் தான். ட்ரையாங்கிள்ன்றது 3 ஃபோர்ஸஸ், பாலிகன்றது எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகேவா? இப்போது எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஒரு பாயிண்டில் ஆக்ட் பண்ணுது, ஒரு 10 ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 10 ஃபோர்ஸ் ஒரு ரிஜிட் பாடியில் ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை வந்து ஒரு 10 சைட்ஸ் உள்ள ஒரு பாலிகனாக நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அந்த ரிசல்டன்ட் ஆஃப் த 10 ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்றது என்னன்னா ஒன்றும் இல்லை, ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸோட உங்களோட என்னது? எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ இஃப் எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் பி ரெப்ரசென்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை த சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? ரிசல்டன்ட் என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்கும். இப்போ கான்வர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தோம் இல்லையா? அதாவது ஒரு 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் ஈக்லிபிரியமாக இருக்குது. நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம், அது வந்து அதோட டைரக்ஷன் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து பேரலல் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸாக இருந்ததுன்னா, அந்த ட்ரையாங்கிள் ஃபோர்ஸை வந்து மேக்னிடியூட்லேயே ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் அந்த கேஸ் வந்து இங்கே பாலிகனில் ட்ரூ கிடையாது. ஸோ கான்வர்ஸ் ஆஃப் பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து நாட் ட்ரூ. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் லாமிஸ் தியரம். லாமிஸ் தியரம்ன்றது என்னென்னா, இதுவும் வந்து 3 ஃபோர்ஸஸ் ஒரு பாயிண்டில் ஆக்ட் பண்ணுது இல்லையா? அதை பற்றின ரிசல்ட் தான். பட் இப்போ நம்ம ஏற்கனவே 3 ஃபோர்ஸஸ்க்கு ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் படிச்சிருக்கோம். அப்போ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸோ பர்பெண்டிகுலர் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் அங்கே ஒன்று கண்டிப்பாக இம்போஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னாக்க மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே அங்கே பற்றி இம்போஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இங்கே அப்படி இல்லை, அங்கே வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன் கொண்டு வந்திருப்போம் ட்ரையாங்கிளில். இங்கே ஈக்லிபிரியம் கண்டிஷன் கிடையாது. லாமிஸ் தியரம் இன்னும் சொல்லப்போனால் ஜென்ரல் ஃபார்ம். ஓகேவா? ஒரு 3 ஃபோர்ஸ் ஒரு பாயிண்டில் ஆக்ட் பண்ணுதுன்னா அங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணலாம்? லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பட் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ண முடியாது. எப்போ யூஸ் பண்ண முடியும் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ்னா, ஒன்லி அதை ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் அங்கே யூஸ் பண்ண முடியும். பட் லாமிஸ் தியரம் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 3 ஃபோர்ஸ் ஒரு பாயிண்டில் ஆக்ட் பண்ணதுனாலே கண்டிப்பாக லாமிஸ் தியரம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது என்ன லாமிஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் ஈக்லிபிரியமாக இருக்குது அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஈச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் 2. ஓகேவா? ஸோ PQRன்றது 3 ஃபோர்ஸு ஒரு பாயிண்ட் ஆக்ட் பண்ணுது, அதோட ரிசல்டன்ட் 0. அப்போ அந்த கேஸில் அந்த ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் 2 ஃபோர்ஸஸ். P இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் QR, Q இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் RP, R இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் P அண்ட் Q. ஓகேவா? இதுதான் லாமிஸ் தியரம். இந்த தியரம் வந்து ப்ராப்ளம்ஸில் நிறைய யூஸ் பண்ணுவோம் லாமிஸ் தியரம். ஓகேவா? அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று, இது பேர் எக்ஸ்டெண்டட் பேரலோகிராம் ஆஃப் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம். இதுவும் நிறைய ப்ராப்ளமில் இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்.
இந்த ரிசல்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கே. இதுவும் ஒரு ஜென்ரல் ரிசல்ட் போல தான். இப்போ 2 ஃபோர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒன்று வந்து ஓஏ அலாங் ஓஏ ஆக்ட் பண்ணுது, இன்னொன்று வந்து அலாங் ஓபி ஆக்ட் பண்ணுது. ஓகே, ஒரு ட்ரையாங்கிளோட 2 சைட்ஸில் அலாங் த டைரக்ஷன் ஆக்ட் பண்ணுது. ஆனால் மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ஸோட மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா லாம்டா டைம்ஸ் ஓஏ ஈக்குவல் டு ஓஏ கிடையாது. ஈக்குவல் டு ஓஏ இருந்தால் தான் நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணிடலாம் இல்லையா? இது ஈக்குவல் டு ஓஏ கிடையாது, லாம்டா டைம்ஸ் ஓஏ. அதே போல் செகண்ட் ஃபோர்ஸும் ஓபி கிடையாது, ப்ரொபோர்ஷனல் டு ஓபி, மியூ டைம்ஸ் ஓபின்னு வச்சுப்போம். ஓகேவா? ரெண்டும் சேம் ப்ரொபோர்ஷனாலிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது லாம்டா ஓஏவாக இருக்கலாம், இது லாம்டா ஓபியாக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இந்த ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்டா ப்ளஸ் மியூ இன்ட்டு ஓசி, லாம்டா ப்ளஸ் மியூ இன்ட்டு ஓசி. அப்போ இந்த சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்றது ஏபியில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு சச் தட் இது என்ன பண்ணுன்னா ஏபியை வந்து லாம்டா இஸ் டு மியூன்ற ரேஷியோவில் டிவைட் பண்ணும். ஸோ இது லாம்டா, இது என்னது மியூ. சி இஸ் அ பாயிண்ட் ஆன் த லைன் ஏபி விச் டிவைட்ஸ் இட் இன் த ரேஷியோ லாம்டா இஸ் டு மியூ. ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இது நிறைய ப்ராப்ளம்ஸில் இந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லாம்டா ஓஏ அலாங் ஓஏ, மியூ ஓபி அலாங் ஓபினா அதோட ரிசல்டன்ட் என்னவா இருக்கும்? லாம்டா ப்ளஸ் மியூ இன்ட்டு ஓசி, வேர் சின்றது என்னன்னா இட் இஸ் அ பாயிண்ட் ஆன் ஏபி விச் டிவைட்ஸ் ஏபி ஆன் த ரேஷியோ லாம்டா இஸ் டு மியூ. ஓகே, இதில் ஒரு பர்டிகுலர் கேஸ் லாம்டா மியூ 1 இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா லாம்டாவும் மியூ 1 இருந்ததுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? ஓஏ ப்ளஸ் ஓபி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஓசி, வேர் சி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. இது ஒரு பர்டிகுலர் கேஸ். ஸோ இப்போது என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சோஃபார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா parallelogram ஆஃப் ஃபோர்ஸஸ், ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ், பெர்பெண்டிகுலர் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ், அடுத்தது பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ், அடுத்தது என்ன பார்த்துருக்கோம்? லாமிஸ் தியரம், அடுத்தது எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் parallelogram law ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போடலாம். ப்ராப்ளம்ஸ் போடும்போது இதுதான் பர்டிகுலராக யூஸ் பண்ணணும், இதுதான் பர்டிகுலராக யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஒரே ப்ராப்ளமாக நீங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ரிசல்ட் உங்களுக்கு பார்த்தோன்னே ஆப்டாக தோணுதோ அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். அது மட்டும்தான் ஒன்லி வேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, வேறு மெத்தட்லேயும் கூட நம்ம போடலாம். ஸோ எது நமக்கு சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டில் ஆன்சர் கிடைக்குதோ அதில் போட்டுட்டு நம்ம ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், த கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் 2 forces R and S respectively when the forces act at angle 2 phi, find the magnitude of their resultant in terms of R and S. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் 2 forces, ஒரு 2 ஃபோர்ஸ் இருக்குது. அதை பிக்யூன்னு எடுத்துப்போமா? இப்போ பிக்யூன்றது 2 ஃபோர்ஸ், அதோட கிரேட்டஸ்ட் மேக்னிடியூட் ஆர், லீஸ்ட் மேக்னிடியூட் எஸ். ஸோ இப்போ ஆர் என்னவா இருக்கும்னா நம்ம படித்தோம் இல்லையா கரோலரியில் parallelogram lawல, ஆர் வந்து என்னென்னா பி ப்ளஸ் கியூ, லீஸ்ட் மேக்னிடியூட் எஸ் என்னது பி மைனஸ் கியூ. ஓகேவா? ஸோ நம்ம பி மைனஸ் கியூன்னு எடுத்துப்போம், பி வந்து கிரேட்டர் ஃபோர்ஸ்னு எடுத்துப்போம். ஸோ ஆர் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ, எஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதிட்டேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வென் த ஃபோர்ஸ். அப்போ இப்போ எழுதினாலே இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா இங்கே வந்து 2 ஃபோர்ஸும் 0 டிகிரியில் ஆக்ட் பண்ணுது, இங்கே 2 ஃபோர்ஸும் 180 டிகிரியில் ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? இது ட்ரிவியல், பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ மாறுது, ஆங்கிள் மாறுது. வென் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் அட் அன் ஆங்கிள் 2 phi. ஃபஸ்ட்டு கேஸில் ஆங்கிள் 0, செகண்ட் கேஸில் ஆங்கிள் 180, தேர்ட் கேஸில் ஆங்கிள் 2 கொடுத்துருக்காங்க. அப்போது அதோட ரிசல்டன்ட் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ R1 be the resultant of P and Q at angle 2 phi. அப்போ R1ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? ரூட் ஆஃப் P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ cos 2 phi. ஸோ இப்போ இது வரைக்கும் எழுதியாச்சு. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த மேக்னிடியூட் இன் டர்ம்ஸ் ஆஃப் R and S. எனக்கு PQவில் வேண்டாம், ஏன்னா PQவில் நம்மளா யூஸ் பண்ண ரொட்டேஷன் இல்லையா, அது வேண்டாம், அவங்க R and Sல ரிசல்டன்ட் கொண்டு வாங்கன்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணியிருக்கோம் சோஃபார் அப்படின்னா 3 கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே அந்த 3 கேஸையும் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு கேஸ் என்ன? R equal to P plus Q, second case R equal to P minus Q, third case R1 equal to root of P square plus Q square plus 2PQ cos 2 phi. இதை ரீரைட் பண்ணி in terms of RSல எழுதணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ R என்னன்றது பார்ப்போம். Rன்றது என்னது உங்களுக்கு? P plus Q தானே. ஸோ இப்போ R ஸ்கொயர் என்னவாக இருக்கும்? P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQவாக இருக்கும். அடுத்தது Sன்றது என்னது? P மைனஸ் Q. ஸோ அப்போ S ஸ்கொயர் என்னவாக இருக்கும்? P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் மைனஸ் 2PQ. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? PQவோட வேல்யூ கிடைக்கும். எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு இதுதான் கேட்டிருக்காங்க, பட் இப்படியே நம்ம கொடுக்கக்கூடாது, இன் டர்ம்ஸ் ஆஃப் RSல கொடுக்கணும். அப்போ இங்கே இருக்கிற இந்த P ஸ்கொயர் Q ஸ்கொயர் PQவெல்லாம் நான் மாற்றணும் இல்லையா, அதுக்காக நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் பதிலாக நான் என்ன எழுதலாம்? R ஸ்கொயர் ப்ளஸ் S ஸ்கொயர் பை 2 எழுதலாம். PQக்கு பதிலாக என்ன எழுதலாம்? R ஸ்கொயர் மைனஸ் S ஸ்கொயர் பை 2 எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட ரிசல்டன். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோமா? ரைட், இந்த 1/2 வெளில எடுத்துரும். ஸோ ரூட் ஆஃப் 1/2 இன்ட்டு என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர்? R ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ், அதாவது R தனியாக S தனியாக எடுத்துட்டேன், S ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் 2 ஆல்ஃபா. பட் ஆல்ஃபா இல்லை 5.
1 plus cos 2 phi 1 plus cos 2 phi ஓட வேல்யூ என்னது 2 cos square phi 1 minus cos 2 phi ஓட வேல்யூ 2 sin square phi ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே இந்த 2 வெளில எடுத்துருங்க எடுத்தால் இந்த 2 கேன்சல் ஆகிடும் ஸோ ரூட் ஆஃப் r square into cos square phi plus sin square into sin square phi அவ்வளோதான் ரிசல்டன்ட் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் the resultant of two forces p and q is at right angles to p ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் கியூ அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் ஒரு பாயிண்டில் ஆக்ட் பண்ணுது அதோட ரிசல்டன்ட் ஆர் இருக்கும் இல்லையா அந்த ஆர் வந்து பர்பண்டிகுலர் டு பின்னு கொடுத்துட்டாங்க ஸோ முதல்ல பிக்யூ ஆல்ஃபான்ற ஆங்கிளில் ஆக்ட் பண்ணுதுன்னு எடுத்துப்போம் எப்போவுமே அப்படி தானே நம்ம எடுத்துருக்கோம் பேரலோகிராம் லாலேருந்து ஸோ ஆல்ஃபா பி த ஆங்கிள் பிட்வீன் பிக்யூ ஆர் பி த ரிசல்டன்ட் இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஆர் மேக்ஸ் ஆங்கிள் 90 டிகிரி அப்போனா என்ன மீனிங்னா ஃபை ஈக்குவல் டு 90 டிகிரி ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா tan ஃபை ஈக்குவல் டு கியூ சைன் ஆல்ஃபா பை பி ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபா அப்போ ஃபை ஈக்குவல் டு 90 போடுங்க ஸோ tan 90 ஈக்குவல் டு என்னது இன்ஃபினிட்டி இல்லையா 1/0 ஈக்குவல் டு கியூ சைன் ஆல்ஃபா பை பி ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபா ஸோ இன்ஃபினிட்டினா 1/0 இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இன்ஃபினிட்டி வர ப்ராப்ளம்க்குலாம் இப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும் சரியா 1/0 இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ பி ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு கியூ சைன் ஆல்ஃபா ஸோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை கியூ இல்லைனா ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் பி பை கியூ ஸோ இதுதான் ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸஸ் ஸோ இந்த ப்ராப்ளமில் ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸஸ் கேட்டிருக்காங்க ஸோ சிம்பிள் அப்ளிகேஷன் ஆஃப் பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஃப் டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ பார்ட்டிக்கிள் ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸ் இருக்குது ஓகேவா ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் தெம் வென் த ஸ்கொயர் ஆஃப் த ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 3 times தேர் ப்ராடக்ட் ஸோ ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸ்னால் என்ன எடுத்துக்கலாம் பி கமா பின்னு எடுத்துக்கலாமா ஓகே என்ன கண்டுபிடிக்கணும் ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ஆஃப் த ரிசல்ட்னா என்னது ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 3 times தேர் ப்ராடக்ட் 3 times ப்ராடக்ட் என்னது ப்ராடக்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் என்னது பி இன்ட்டு பி ஏன்னா இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஈக்குவல் ஆயிடுச்சு இல்லையா ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் என்னது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3p ஸ்கொயர் ஸோ இப்போ ஆருக்கான வேல்யூ நம்ம பேரலோகிராமில் யூஸ் பண்ணி முதல்ல எழுதிப்போம் ஆர் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்னது p square plus p square plus 2pp cos alpha ஏன்னா qக்கு பதிலாக நம்ம p தான் போட்டுக்கிறோம் இதில் ஈக்குவல் ஃபோர்ஸ்ன்றதுனால ஸோ 2p square plus 2p square cos alpha equal to 3p square ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஸோ 2 into 1 plus cos alpha equal to 3 2 into 2 cos square alpha by 2 equal to 3 இல்லைனா cos square alpha by 2 equal to 3 by 4 ஸோ alpha by 2 equal to cos inverse of root 3 by 2 equal to what pi by 3 ஓகேவா ஸோ சிம்பிள் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் பேரலோகிராம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அவ்வளோதான் சரியா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் if the resultant of p 3p 5p and 3p and 5p is equal to 7p ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது 3p is 5p அதோட ரிசல்டன்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க 7p find the angle between the forces and angle between the resultant and the first force ஸோ ஆல்ஃபா என்ன ஃபை என்ன கண்டுபிடிக்கணும் ரெண்டு ஃபோர்ஸும் அதோட ரிசல்டன்ட்டும் மேக்னிடியூட் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆல்ஃபாவும் ஃபையும் கண்டுபிடிக்கணும் முதல்ல பேரலோகிராம் லாவே தான் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் ஆல்ஃபாவா இதில் ஆரோட வேல்யூ என்ன 7p பியோட வேல்யூ வந்து 3p கியூவோட வேல்யூ 5p இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிப்போம் ஸோ 7p ஸ்கொயர் ஈக்குவல் டு 3p ஸ்கொயர் ப்ளஸ் 5p ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 3p 5p காஸ் ஆல்ஃபா இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னா காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2 வருது ஓகேவா ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு பை பை 3 இது ஒன் பார்ட் ஓவர் ஸோ ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு பை பை 3 அடுத்தது ஆங்கிள் பிட்வீன் த ரிசல்டன்ட் அண்ட் த ஃபஸ்ட் ஃபோர்ஸ் வேணும் இல்லையா அதுக்கு இந்த ரிசல்ட் எடுத்துப்போம் tan ஃபை ஈக்குவல் டு கியூ சைன் ஆல்ஃபா பை பி ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபா இங்கே கியூக்கு பதிலாக 5p பிக்கு பதிலாக 3p சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஸோ tan ஃபை ஈக்குவல் டு 5 சைன் ஆல்ஃபா தான் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா பை பை 3ன்னு அதை சப்ஸ்டியூட் பண்ணிப்போம் இங்கே 5 சைன் பை பை 3 பை 3 ப்ளஸ் 5 காஸ் பை பை 3 ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வருது tan ஃபை ஈக்குவல் டு 5√3/11 அவ்வளோதான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் டூ ஃபோர்ஸஸ் ஆஃப் மேக்னிடியூட் காஸ் ஆல்ஃபா கே காஸ் ஏ கே காஸ் பி ஆக்ட் அலாங் சிஏ அண்ட் சிபி ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரூவ் தட் த ரிசல்டன்ட் இஸ் கே சைன் சி ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அலாங் சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இது கே காஸ் ஏ இது கே காஸ் பி இதோட ரிசல்டன்ட் என்னன்றதை ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ நான் இங்கேயும் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா இப்போ பேரலோகிராம் லாவே யூஸ் பண்ணிக்கிறேன் பேரலோகிராம் லாவை யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் ஆல்ஃபா தானே ஸோ கே ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் கே ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் 2k ஸ்கொயர் காஸ் ஏ காஸ் பி இன்டூ
இப்போ ஆல்ஃபா இல்லையா, ஆல்ஃபான்றது என்ன, ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸஸ். இங்கே பாருங்களேன், இங்கே இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸஸ் என்னென்னா ஆங்கிள் சி. ஸோ அதனால் ஆல்ஃபாக்கு பதிலாக ஆங்கிள் சி, காஸ் சி போட்டுக்கிறேன். ஸோ கே ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் 2 காஸ் ஏ காஸ் பி காஸ் சி. இப்போது நிறைய மெக்கானிக்ஸில் நிறைய ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம், அதனால் அதெல்லாம் தரவு பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வரணும், கே சைன் சின்ற ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக நான் இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன ரிசல்ட்னா, காஸ் ஸ்கொயர் ஒரு ட்ரையாங்கிளில் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சியோட வேல்யூ என்னன்னா 1 - 2 காஸ் ஏ காஸ் பி காஸ் சி. சரியா. அப்போ நான் இந்த 2 காஸ் ஏ காஸ் பி காஸ் சிக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், 1 - காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் சி. சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 1 - காஸ் ஸ்கொயர் சி மட்டும் வருது. ஸோ கே ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் சி. ஸோ ஆர் ஈக்குவல் டு கே சைன் சி. ஓகேவா, ரைட். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The resultant of two forces P and Q acting at an angle theta is equal to 2m plus 1 into root of P square plus Q square. When they act at an angle 90 minus theta, the resultant is 2m minus 1 into root P square plus Q square. Prove that tan theta equal to m minus 1 by m plus 1. ஸோ இப்போ கொஸ்டினில் 2 பார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்னென்னா, பிக்யூவோட ரிசல்டன்ட் என்ன அப்படின்னா, தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் வந்து என்னது, 2m plus 1 into root of P square plus Q square. இந்த கேஸில் ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸஸ் என்ன, தீட்டா. ஸோ இந்த ரிசல்டண்ட்டை நான் R1ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா. R1ன்றது என்னென்னா ரிசல்டன்ட் ஆஃப் P and Q when they are acting at angle theta. ஸோ R1 is equal to 2m plus 1 into root of P square plus Q square. நெக்ஸ்ட் செகண்ட், இப்போ ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது. ஆங்கிள் பிட்வீன் பிக்யூ வந்து 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும்போது அதோட ரிசல்டன்ட் என்னென்னா 2m minus 1 into root of P square plus Q square. இதை R2ன்னு எடுத்துப்போம். ஸோ R2 equal to 2m minus 1 into root of P square plus Q square. இப்போ இந்த R1 R2 யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, tan theta equal to m minus 1 by m plus 1. ஓகேவா, இதுதான் ப்ரூவ் பண்ணணும். இப்போது இது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தது என்னவோ அதை இன்டர்பிரட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜென்ரலாக 2 ஃபோர்ஸ் பிக்யூன்ற 2 ஃபோர்ஸ் இருந்ததுன்னா, அதோட ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸஸ் தீட்டாவாக இருந்ததுன்னா, பை பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னவாக இருக்கும், R1 ஸ்கொயரோட வேல்யூ R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் தீட்டாவாக இருக்கும் இல்லையா. ரைட். பட் இந்த ப்ராப்ளமில் இட் இஸ் ஈக்குவல் டு 2m plus 1 the whole square into P square plus Q square. அதே போல் இந்த R2க்கும் எழுதிப்போம். பேரலோகிராம் லா யூஸ் பண்ணிங்கன்னா R2 square equal to P square plus Q square plus 2PQ into cos of 90 minus theta. ஏன்னா செகண்ட் கேஸில் ஆங்கிள் என்னது 90 minus theta. ஃபோர்ஸஸ் சேம் தான், ஆங்கிள் மட்டும் என்ன எடுத்திருக்கோம் 90 minus theta. ஓகேவா. திஸ் இஸ் ஈக்குவல் டு 2m minus 1 the whole square into P square plus Q square. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இந்த ரிசல்ட் கொண்டு வரணும். tan theta equal to m minus 1 by m plus 1. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டும் பாருங்களேன். 2PQ cos theta is equal to 2m plus 1 the whole square P square plus Q square minus இந்த P square plus Q square இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம், ஓகேவா. அதே போல் இங்கேயும் செகண்ட் ரிசல்ட்லேயும் 2PQ cos 90 minus thetaன்றது என்ன, sin theta equal to 2m minus 1 the whole square into P square plus Q square minus P square plus Q square. ஓகேவா. ஸோ 2PQ cos theta equal to இங்கே P square plus Q square காமனாக எடுத்துட்டோம்னா 2m plus 1 the whole square minus 1. அதே போல் செகண்ட் ரிசல்ட்டில் 2PQ sin theta equal to P square plus Q square into 2m minus 1 the whole square minus 1. ஸோ இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு tan thetaவோட வேல்யூ கிடைக்கும் இல்லையா. ஏன்னா என்ன ப்ரூவ் பண்ணணும் நம்ம, tan theta equal to m minus 1 by m plus 1. ஸோ செகண்ட் ரிசல்ட் பை ஃபஸ்ட் ரிசல்ட் பண்ணோன்னா என்ன ஆகும், இந்த P square plus Q square ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ 2m minus 1 the whole square minus 1 by 2m plus 1 the whole square minus 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வருது நமக்கு, tan theta equal to m minus 1 by m plus 1. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் இப்போ சிம்பிள் அப்ளிகேஷன் ஆஃப் parallelogram law of forces, அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The resultant of two forces P and Q is R. If one of the forces is reversed in direction, okay, if one of the forces is reversed in direction na, ஓகேவா. இப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ணால் என்ன ஆகும், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் போகும். அதுதான் ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ இதுவும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலவே தான். ஃபஸ்ட்டு பியும் கியூவும் சம் ஆங்கிள் ஆல்ஃபான்ற ஆங்கிள் ஆக்ட் பண்ணும்போது அதோட ரிசல்டன்ட் வந்து ஆர், அதோட ஆங்கிள் வந்து 180 ரிவர்ஸ்ட் இன் டேரக்ஷனாக 180 மைனஸ் ஆல்ஃபா போடணும். 180 மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும்போது ரிசல்டன்ட் என்னது, ஆர் டேஷ். என்ன ரிசல்ட் நம்ம ப்ரூவ் பண்ணணும், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டேஷ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 into P square plus Q square. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஸோ இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இது கேஸ் 1. ஸோ when P and Q are acting at angle alpha, their resultant is R. ஸோ பை parallelogram law R square equal to P square plus Q square plus 2PQ cos alpha. அடுத்தது ஒரு ஃபோர்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸை ரிவர்ஸ் பண்ணிப்போம். எப்போவுமே ஹரிசாண்டல் ஃபோர்ஸில் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இன்டர்பிரிட்டேஷன், சரியா. ஸோ
இப்போ பியோட டேரக்ஷனை அப்படியே இந்த சைடில் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ 180 மைனஸ் ஆல்ஃபா வந்துருமா. ஸோ இங்கே ஆர் டேஷ் ஸ்கொயர் தான் ரிசல்டன். ஸோ ஆர் டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq. இப்போ இங்கே ஆங்கிள் என்ன வரும், ஆங்கிள் பிட்வீன் த டூ ஃபோர்ஸஸ் q அப்படியே தான் இருக்குது, க்யூவில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை, p மட்டும் இங்கே வருது. ஸோ அப்போ pd இங்கே வருதுன்னா pq இங்கே இருக்குன்னா ரிசல்டன்ட் r டேஷ் இங்கே இந்த டேரக்ஷனில் இருக்கும். ஸோ 2pq cos of 180 minus alpha. ஸோ r dash square is equal to p square plus q square minus 2pq cos alpha. ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள் ரிசல்ட் ரெண்டையும். r square plus r dash square equal to 2 into p square plus q square. Okay, next problem. Two forces act at a point or such that if the direction of the one is reversed, the direction of the resultant is turned through a right angle. இதுவும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போல தான். பிக்யூன்னு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, அது ஆல்ஃபான்ற ஆங்கிளில் ஆக்ட் பண்ணுது, ரைட்டா. இப்போது டைரக்ஷன் ஆஃப் ஒன் ஃபோர்ஸ் ரிவர்ஸ்ட் அப்படின்னாக்கா என்ன மீனிங்னா 180 மைனஸ் ஆல்ஃபா ஆகிடுது. அப்போ ஆல்ஃபா ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ரிசல்டண்ட்டோட டைரக்ஷன் வந்து எவ்வளோ டேர்ன் ஆகுது, ரைட் ஆங்கிள். அதாவது ரிசல்டன்ட் வந்து இப்போ பாருங்களேன், இது பிக்யூ, ஆங்கிள் பிட்வீன் பிக்யூ ஆல்ஃபான்னு எடுத்துப்போம். இப்போ இதோட ரிசல்டன் வந்து ஆர் அப்படின்னா ஆர் மேக்ஸ் ஆங்கிள் ஃபையா. இப்போது செகண்ட் கேஸ் பியோட டேரக்ஷனை 180 மைனஸ் ஆல்ஃபாக்கு, 180 மைனஸ் ஆல்ஃபாக்கு, தட் இஸ் இந்த சைட் ரிவர்ஸ் பண்ணிப்போம். ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா இங்கே நியூ ரிசல்டன்ட் இங்கே இருக்கும் இல்லையா, இந்த நியூ ரிசல்டன்ட் வந்து ஓல்டு ரிசல்டன்ட்டுக்கு எப்படி இருக்குது, நமக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ ஆர் இங்கே இருக்குன்னா ஆருக்கு பெர்பெண்டிகுலராக நமக்கு ஆர் டேஷ் இருக்குது. இதுதான் இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், த ஃபோர்ஸஸ் மீட், the forces must be equal in magnitude. PQ ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். நமக்கு பேரலோகிராம் லாலே நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்துருக்கோம் இல்லையா, tan phi ஈக்குவல் டு q sin alpha by p plus q cos alpha. இங்கே ஃபைன்றதுன்னு ஆங்கிள் பிட்வீன் த ரிசல்டன்ட் அண்ட் த ஃபஸ்ட் ஃபோர்ஸ், ஆல்ஃபான்றது ஆங்கிள் பிட்வீன் த டூ கிவன் ஃபோர்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பொறுத்த வரைக்கும் tan phi ஈக்குவல் டு q sin alpha by p plus q cos alpha. இதே ஃபார்முலா செகண்ட் கேஸ்க்கு எழுதணும்னா tan ஆஃப் 90 மைனஸ் 5. எப்படி 90 மைனஸ் 5 போட்டிருக்கோன்னா, ஃபைன்றது என்னென்னா ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸுக்கும் உள்ள ஆங்கிள் தான் 5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் இங்கே இருக்குது, இதுதான் ரிசல்டன்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸுக்கும் இருக்க ஆங்கிள் இல்லையா. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும், 90 மைனஸ் 5. ஏன்னா இது வந்து 90, இது 5, அப்போ இது என்னவா இருக்கும் 90 மைனஸ் 5. ஏன்னா டோட்டல் ஆங்கிள் என்னது 180 இல்லையா, அதனால். ஸோ tan ஆஃப் 90 மைனஸ் 5 ஈக்குவல் டு q sin ஆஃப் 180 minus alpha by p plus q 180 minus alpha. ஏன் 180 minus alpha போடுறோன்னா, because p is reversed in direction. Okay, so tan of 90 minus 5 equal to q sin alpha by p minus q cos alpha. So cot phi equal to q sin alpha by p minus q cos alpha. So cot phi என்னது 1 by tan phi இல்லையா, 1 by tan phi equal to q sin alpha by p minus q cos alpha. ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டையும் நம்ம ரிசல்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ரெசிப்ரோகேஷன் தானே இது. ஸோ அப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், p ப்ளஸ் q காஸ் ஆல்ஃபா பை q சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு q சைன் ஆல்ஃபா பை p மைனஸ் q காஸ் ஆல்ஃபா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ p ஸ்கொயர் மைனஸ் p ப்ளஸ் q காஸ் ஆல்ஃபா இன்ட்டு p மைனஸ் q காஸ் ஆல்ஃபா என்ன, p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு q ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. So p square equal to q square into sin square alpha plus cos square alpha. So p square equal to q square or p equal to plus or minus q. That means the forces are equal in magnitude. Okay, this is prove பண்ண வேண்டிய result. Next problem, if three forces pq are acting at the vertices of a triangle ABC, each perpendicular to the opposite side. அப்போது நமக்கு மூணு ஃபோர்ஸஸ் இருக்குது. மூணு ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் பண்ணுது, ஒரு ட்ரையாங்கிளோட வேர்டிசஸில் ஏ பி சின்னு ட்ரையாங்கிளோட வேர்டிசஸில் ஆக்ட் பண்ணுது. சரியா, அப்புறம் எப்படி இருக்குன்னாக்கா அது வந்து பர்பண்டிகுலர் டு ஆப்போசிட் சைடு. இப்போ பி வந்து இங்கே ஆக்ட் பண்ணுதுன்னா பியோட டேரக்ஷன் வந்து பர்பண்டிகுலர் டு ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடுனது பிசியில், பிசிக்கு பர்பண்டிகுலர். அதே போல் கியூ இங்கே ஆக்ட் பண்ணுதுன்னா கியூ வந்து பர்பண்டிகுலர் டு ஏசி சைடு. இது போல் இருக்குது. ஸோ இந்த கேஸில் என்ன ப்ரூவ் பண்ணால் p by a equal to q by b equal to r by c. இந்த ஸ்மால் ஏபிசின்றது என்னென்னா லென்த் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். எப்போவுமே ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வேர்டெக்ஸ் ஏனா அதோட ஆப்போசிட் சைடோட லென்த் ஸ்மால் ஏவாக இருக்கும். இது வேர்டெக்ஸ் பினா ஆப்போசிட் சைடோட லென்த் என்னவாக இருக்கும், ஸ்மால் பி. இது வேர்டெக்ஸ் சினாக்க அதோட ஆப்போசிட் சைடோட லென்த் ஸ்மால் சியாக இருக்கும். இது ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் தான். ஸோ இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட், நமக்கு மூணு ஃபோர்ஸ் இருக்குது. மூணு எங்கே ஆக்ட் பண்ணுது, வேர்டெக்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆக்ட் பண்ணுது. டைரக்ஷன் எப்படி இருக்குது, பர்பண்டிகுலர் டு ஆப்போசிட் சைட்ஸ் இருக்குது. என்ன ப்ரூவ் பண்ணும், p is proportional to a, q is proportional to b and r is proportional to c. இப்போது இங்கே லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். ஏன் லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணுறோன்னா, த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் அண்ட் கீப்ஸ் த பாடி இன் ஈக்லிபிரியம்னாலே லாமிஸ் தியரம் நிறைய ப்ராப்ளமில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே மூணு ஃபோர்ஸும் ஒரு பாயிண்டில் தானே ஆக்ட் பண்ணுது. அதாவது லைன் ஆஃப் ஆக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணாலே நமக்கு தெரியும் இல்லையா, இது என்னது, இது ஆர்த்தோ சென்டர். ஸோ லாமிஸ் தியரம் படி என்ன ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் ஆர் இன் ஈக்லிபிரியம் ஈச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ ஃபோர்ஸஸ்.
ஸோ P is proportional to sine of angle between QR, Q is proportional to sine of angle between RP and R is proportional to sine of angle between QP. ஸோ இது லாமிஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டேன். இப்போது Qக்கும் Rக்கும் என்ன ஆங்கிள் இருக்குன்னு பார்ப்போம். இது ஃபோர்ஸ் Q, இது ஃபோர்ஸ் R இல்லையா? இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் BOC இல்லையா? இதுதானே ஃபோர்ஸ் Q, இது ஃபோர்ஸ் R, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னது ஆங்கிள் BOC. அதே போல் ஆங்கிள் பிட்வீன் P அண்ட் R, ஆங்கிள் பிட்வீன் P அண்ட் இது P, இது R. ஸோ வாட் இஸ் ஆங்கிள் AOC அண்ட் ஈக்குவல் டு R ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் P அண்ட் Q. PQக்கு இருக்கிற ஆங்கிள் என்னது AOB. ஓகேவா, எழுதியாச்சு. அடுத்தது இப்போ BOC பாருங்கள். இப்போ BOCன்றது இது வந்து ஆர்த்தோ சென்டர் இல்லையா? அப்போ ஆர்த்தோ சென்டர்னால் இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு 180 மைனஸ் ஏவாக இருக்கும் இல்லையா? இது ஆங்கிள் ஏனா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 180 மைனஸ் ஏ. அதே போல் இந்த ஆங்கிள் பினா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 180 மைனஸ் பி. அதே போல் இந்த ஆங்கிள் சினா இந்த ஆங்கிள் 180 மைனஸ் சி. அந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ P பை சைன் ஆஃப் 180 மைனஸ் ஏ ஈக்குவல் டு Q பை சைன் ஆஃப் 180 மைனஸ் பி ஈக்குவல் டு R பை சைன் ஆஃப் 180 மைனஸ் சி. ஸோ P by sin A equal to Q by sin B equal to R by sin C. பட் நமக்கு ஒரு வெல் நோன் ரிசல்ட் தெரியும். ஒரு ட்ரையாங்கிளில் A by sin A equal to B by sin B equal to C by sin C. That means sin A is proportional to A, sin B is proportional to B, sin C is proportional to C. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? P is proportional to A, Q is proportional to B and C is proportional to R is proportional to C. ஓகேவா? That's all. Next problem. A string ABCD hangs from fixed points AD carrying a weight of 12 kg at B and a weight W at C. ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று எடுத்துக்கிறோம். அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா AD தான் வந்து கார்னர் பாயிண்ட்ஸ், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரியா? AD வந்து ஃப்ரம் ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் ஏடின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஏடி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் ரெண்டு வெயிட்டை இன்க்ளூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வெயிட் வந்து 12 kg, அது பீன்ற பாயிண்ட்டில் இன்க்ளூட் பண்ணுறதோ இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்கு. பட் வெயிட் ஆட் பண்ணோன்னா அது என்ன ஆகிடும்? கீழே வந்துடும் இல்லையா? அதனால தான் டயக்ராம் இப்படி வருது. அடுத்தது சின்ற பாயிண்ட்டில் டபிள்யூன்ற வெயிட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங் இப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ இது 12 kg, இது W kg. AB is inclined at 60 degree to the horizontal. ஸோ AB வந்து என்ன ஆங்கிள் ஹரிசான்டல் இன்க்ளைனாக இருக்குது? 60 degree. அண்ட் BC இஸ் ஹரிசான்டல். பிசி வந்து ஹரிசான்டலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைன் இருக்கு இல்லையா? இதுவும் ஹரிசான்டலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிடி இஸ் இன்க்ளைன்ட் அட் 30 degree. இந்த ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? 30 degree. ஃபைன் டபிள்யூ. ஸோ என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? ஏடி ஃபிக்ஸடு, பின்ற பாயிண்ட்டில் 12 kg, சின்ற பாயிண்ட்டில் W kg. இந்த லைன் பேரலல் தான் கொடுத்துருக்காங்க. இது ஹரிசான்டல் தான். அப்போ இதுவும் ஹரிசான்டல் லைன், இதுவும் ஹரிசான்டல் லைன். இந்த ஆங்கிள் 60 degree, இந்த ஆங்கிள் 30 degree. டபிள்யூவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம ஒரு வெயிட் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே டென்ஷன் க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ டென்ஷன் க்ரியேட் ஆகும்னா இப்போ இங்கே 12 kg அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ 12 kgயில் இங்கே வந்து டென்ஷன் க்ரியேட் ஆகும். இந்த ஸ்ட்ரிங்கோட ரெண்டு சைட்லையுமே, ஏன்னா ஸ்ட்ரிங்கோட நடுவில் தானே போட்டிருக்கோம், அட்டாச் பண்ணியிருக்கோம். எப்போவுமே ஒரு வெயிட்டிங் அட்டாச் பண்ணுறோன்னா ரெண்டு சைடுமே டென்ஷன் க்ரியேட் ஆகும். பட் அந்த டென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே T1, இங்கே T2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. அதே போல் இந்த பாயிண்ட்டில் இருக்கு இல்லையா? ஸோ இங்கேயும் டென்ஷன் க்ரியேட் ஆகும். இங்கே இருக்கிற டென்ஷனை நான் T3ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே க்ரியேட் ஆகிற டென்ஷன் கண்டிப்பாக T2வாக தான் இருக்கணும். ஏன் T2வாக இருக்கணும்னா இந்த போர்ஷனில் ஆல்ரெடி ஒரு T2 இங்கே இந்த டேரக்ஷனில் கொடுத்துருக்கோமா? இது வேறு இருந்ததுன்னா நமக்கு ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகாது. இது கிளியராக என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? ஹரிசான்டல் இன்ஈக்குலிபிரியம். அப்போது இந்த ரெண்டு டென்ஷனும் எப்படி இருக்கணும்? நமக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் தான் இது வந்து ஹரிசான்டலி ஸ்டேபிளாக நிற்க முடியலைன்னு நிற்காது. அதனால் ஸோ இப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஒரு வெயிட்டை ஹேங் பண்ணுறோன்னா அந்த ஸ்ட்ரிங்கோட ரெண்டு பக்கமே நமக்கு டென்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ T1, T2, T3, T4னே எடுத்துக்கலாம். பட் இந்த T4 என்னவாக இருக்கணும்? ஈக்குவல் டு இந்த T2வாக இருக்கணும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு T2வாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகேவா? ஸோ அடுத்தது இது 60 டிகிரினா வெயிட் எப்போவுமே வெர்டிக்கல் லைன் தானே? ஸோ இது 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி. ஸோ இது 60னா இது 30, இது 30னா இது 60. ஸோ ஆங்கிளும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லாமிஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். எங்கேனா இந்த பாயிண்ட் பிலையும் இந்த பாயிண்ட் சிலையும். ஏன்னா இங்கே பாருங்களேன் 3 ஃபோர்ஸஸ் இருக்கா? ஒன்று T1, ஒன்று வந்து 12 kg, ஒன்று T2. இங்கேயும் அதே போல் தான். ஒன்று W, ஒன்று T2, ஒன்று T3. ஸோ இங்கே ரெண்டு பாயிண்ட்டில் லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணி நம்ம டபிள்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாமிஸ் தியரம் அட் பி அப்ளை பண்ணுவோம். பி அப்ளை பண்ணோன்னா நான் இங்கே வந்து 12 T2 மட்டும் எடுத்துக்கிறேன். இன்னொரு ரேஷியோ வேண்டாம் எனக்கு. T1 T3 தேவையில்லை. எனக்கு என்ன தேவை? டபிள்யூவோட வேல்யூ. அதுக்கு நான் T2வை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா T2 தான் இந்த பாயிண்ட்லேயும் வருது, இந்த பாயிண்ட்லேயும் வருது. ஸோ WT2 மட்டும் எடுத்துக்கிறேன். தேர்ட் ரேஷியோ நான் எடுக்கலை. ஸோ 12 by sin of angle between T1 T2 equal to T2 by sin of angle between T and 12. ஸோ 12 by angle between T1 and T2 என்னன்னு பார்ப்போம். T1 T2 இது 90 டிகிரியா? இது 30னா இப்போ டோட்டல் என்னது? 120. ஓகேவா? ஸோ 12 by sin 120 is equal to T2 by angle between T1 and 12. T1க்கும் 12க்கும் என்ன ஆங்கிள் நமக்கு?
இதுதான் இந்த ஆங்கிள் தான் 13 போடக்கூடாது இந்த ஆங்கிள் ஓகேவா ஏன்னா அவுட்வர்ட் ஃபோர்ஸை தான் பார்க்கணும் நம்ம இந்த ஆங்கிள் ஸோ என்னது அப்போ 180 minus 30 ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 12 by cos 30 ஈக்குவல் டு T2 by sin 30 ஆர் T2 ஈக்குவல் டு 12 by √3 நமக்கு இங்கே கிடச்சிருச்சு இருக்கட்டும் இப்போது சி பார்ப்போம் இங்கே சீன்ற பாயிண்டில் W by sin of angle between T2 T3 is equal to T2 by sin of angle between W and T3 ஸோ W by angle between T2 and T3 எவ்வளோ 90 plus 60 so it's equal to cos 60 equal to T2 by sin of 180 minus 60 angle between W and T3 என்னது 180 minus 60 so W by cos 60 equal to T2 by sin 60 already T2 ஓட value find out பண்ணி வச்சிருக்கோம் 12 by √3 னு substitute பண்ணோம்னா W equal to என்ன வருது 4 kg okay next problem இதுவும் string problem தான் a string ACB has its extremities tied to two fixed points AB in the same horizontal line. So, ஒரு string ஓட corner points AB ஒரு horizontal இதில் fix பண்ணிருக்காங்க. To a given point C in the string, a knot is knotted a given weight W. நடுவில் Cன்ற ஒரு பாயிண்டில் Wன்ற ஒரு weight hang பண்ணுறோம். Find the tension of the string CA. Find the tension of the string CA in the form of. ஓகேவா சரி இது என்னன்றது அப்புறமா பார்த்துப்போம் இப்போ ஒரே ஒரு வெயிட் தான் ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் 2 வெயிட் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் இங்கே ஒரே ஒரு வெயிட் தான் ஸோ இங்கே வெயிட் ஹேங் பண்ணோடனே 2 சைடும் டென்ஷன் கிரியேட் ஆகும் ஒன்று T1 ஒன்று T2 அவ்வளோதான் ஓகேவா ஸோ இது வெர்டிக்கல் லைன் இது ஹரிசான்டல் லைன் இங்கே வந்து அகெயின் 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் கீப்பிங் இட் இன் ஈக்லிபிரியம்னா லாமிஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஆங்கிள் பார்த்துப்போம் இது 90 டிகிரி இது ஆங்கிள் ஏனா ட்ரையாங்கிளில் இது என்னவா இருக்கும் ஆங்கிள் 90 மைனஸ் ஏ அதே போல் இந்த ட்ரையாங்கிளில் இது 90 டிகிரி இது ஆங்கிள் பினா இது 90 மைனஸ் பி அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் 180 minus 90 minus b equal to 90 plus b. ஸோ இப்போ லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம் W by sin of angle between T1 T2 is equal to T1 by sin of angle between W and T2. ஏன்னா கொஸ்டினில் டென்ஷன் அலாங் CA மட்டும்தான் கேட்டிருக்காங்க CAனா என்னது T1 மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஸோ T1 ரேஷியோ மட்டும் எடுத்துக்கோம் T2 ரேஷியோ எடுக்கலை ஸோ W by sin C angle between T1 and T2 என்னது இந்த ஃபுல் ஆங்கிள் தானே ஃபுல் ஆங்கிள் என்னது sin C தானே ஈக்குவல் டு T1 by sin of 90 plus b அதாவது இந்த ஆங்கிள் so W by sin C equal to T1 by cos B or T1 equal to W cos B by sin C. So T1 இப்போ கண்டுபிடிச்சாச்சு பட் எப்படி கேட்டிருக்காங்க கொஸ்டினில் பார்ப்போம் இப்போது WB by 4C delta C square plus A square minus B square டெல்டான்றதுனா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஸோ மெக்கானிக்ஸில் நிறைய ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போது காஸ் பி இந்த காசியா காஸ் பி காசி ஃபார்மில் பாருங்கள் எனி ட்ரையாங்கிளில் இது இந்த ஃபார்முலா ஸோ இப்போ காஸ் பிக்கு பதிலாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் A square plus B square minus A square plus C square minus B square by 2AC ஓகேவா அதே போல் sin C க்கு பதிலாக sin A equal to 2 delta by BC sin B equal to 2 delta by AC sin C equal to 2 delta by AB அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ரிசல்டன்ட் கிடச்சிரும் ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் two beads of weights W and double dash can slide on a smooth circular wire in a vertical plane அதாவது வெர்டிக்கல் பிளேன்னா என்ன மீனிங்னா ஒரு சர்க்கிளை வந்து இப்படி வெர்டிக்கலாக வைக்கிறா போல் ஒரு ஒயரை வந்து சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது ஒரு ஒயரை வந்து சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது அது இப்படி நிற்குது ஓகேவா இப்படி ஒரு பேங்கிள் இருந்தால் எப்படி இருக்கும் அது போல் தான் ஓகேவா அதில் 2 வெயிட் இருக்குது ஒன்று என்னது W இன்னொன்று வந்து என்னது W dash இது வந்து ஸ்லைட் ஆகி வருது ஸ்மூத் சர்க்குலர் ஒயர் ஆன் ஏ வெர்டிக்கல் பிளேன் தே ஆர் கனெக்டட் பை அ லைட் ஸ்ட்ரிங் ரெண்டையும் ஒரு ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது 2B இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 2 beta with the center of the circle இப்போ பாருங்களேன் இதுதான் வந்து ஸ்ட்ரிங் ஏபின்றது ஸ்ட்ரிங்கு இது வந்து 2 பீட்டான்ற ஆங்கிள் சென்டரோட சப்டன் பண்ணுது இங்கே இருக்கிற வெயிட் W இங்கே இருக்கிற வெயிட் W dash ஓகேவா at the center of the circle when the beads are in equilibrium on the upper half of the wireல equilibriumல இருக்கும்போது prove that inclination of the string to the horizontal is given by அதாவது inclination of the string to the horizontal ஸோ இந்த ஆங்கிள் நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ இது கண்டிப்பாக ஹரிசான்டலாக இல்லை ஸோ நம்ம ஆல்ஃபான்ற ஆங்கிள் இருக்குது இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ தான் இதுன்னு ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இங்கே W வெயிட் போட்ட உடனே நமக்கு என்ன ஆகும்னாக்க இங்கே வந்து சர்க்கிளில் நமக்கு இங்கே ஸ்ட்ரிங் இருக்குது இல்லையா ஸோ அப்போ இங்கே நார்மல் ரியாக்ஷன் இருக்கும் ஒரு சர்க்கிளில் நார்மல் ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா இட் வில் பி அலாங் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஸோ இந்த OA ரேடியஸ் இருக்கு இல்லையா இங்கே ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆர் இங்கே ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆர் டேஷ் அடுத்தது எப்போவுமே நம்ம ஒரு வெயிட் ஹேங் பண்ணோம்னா டென்ஷன் இருக்கும் இல்லையா ஸோ டென்ஷன் T அலாங் த ஸ்ட்ரிங் ஸோ இதுவும் டென்ஷன் T இதுவும் டென்ஷன் T அப்போ தான் இது பேலன்ஸாக நிற்க முடியும் இல்லைனா நிற்காது அடுத்து இது ஆங்கிள் 2 பீட்டா அப்போ இது 2 பீட்டாவாக இருந்ததுன்னா இது ரெண்டும் ஈக்குவல் ஆங்கிள் இல்லையா ஸோ அப்போ டோட்டல் ஆங்கிள் 180 இது 2 பீட்டானா ரிமைனிங் 2 ஆங்கிள் என்னவாக இருக்கணும் 90 மைனஸ் பீட்டா 90 மைனஸ் பீட்டா ஸோ இப்போ இது 90 மைனஸ் பீட்டானா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஏன்னா இந்த ஆங்கிள் என்னது ஆல்ஃபா இது ஹரிசான்டல் இது வெர்டிக்கல் அதே போல் இங்கேயும் இது 90 மைனஸ் பீட்டா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பிகாஸ்
இது எகெயின் என்னது நமக்கு உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது ஆல்ஃபானா இது 90 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இப்போ இந்த ரிமைனிங் வேல்யூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ இந்த வேல்யூ 180 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இப்போ tan ஆல்ஃபாவோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எகெயின் இங்கே என்ன பண்ணுறோம், அட் த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். அட் ஏல அப்ளை பண்ணும்போது w பை சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் ஆர்டி ஈக்குவல் டு டி பை சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் ஆர்டபிள்யூ. ஸோ w பை ஆருக்கும் டீக்கும் உள்ள ஆங்கிள் என்ன, ஆர் இங்கே இருக்குது, டென்ஷன் டி இங்கே இருக்குது. ஸோ என்ன ஆங்கிள் 180 மைனஸ் 90 மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு டி பை சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் ஆர் அண்ட் டபிள்யூ. ஆருக்கும் டபிள்யூக்கும் என்ன ஆங்கிள் இருக்குது, சைன் ஆஃப் 180 மைனஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா. ரைட். அதே போல் w by cos beta equal to t by sin of beta minus alpha. இது w find out பண்ணியாச்சு. இங்கே w dash w dash by sin of r dash minus r dash line இது normal reaction, right? r dash comma t equal to t by sin of r dash comma w dash. So w dash by sin of 180 minus 90 minus beta. angle எல்லாம் இங்கே கிளியராக பிக்சரில் ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஓகே. ஸோ t by sin of 180 minus beta plus alpha. So w dash by cos beta equal to t by sin of beta plus alpha. ஸோ ரெண்டும் டிவைட் பண்ணோன்னா w by w dash equal to என்ன வருது, sin of alpha plus beta by sin of beta minus alpha. ரைட். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட்டு. இப்போது நம்ம இங்கே CD ரூல் யூஸ் பண்ணுறோம், காம்பினெண்டோ அண்ட் டிவிடெண்டோ ரூல். ஸோ w minus w dash by w plus w dash equal to sin of beta plus alpha minus sin of beta minus alpha by sin of beta plus alpha plus sin of beta minus alpha. ஸோ இப்போ எக்ஸ்பான்ஷன் எழுதிட்டு கேன்சல் பண்ணோன்னா என்ன வருதுன்னா ஆன்சர் tan alpha by tan beta. Okay, therefore tan alpha equal to tan beta into w minus w dash by w plus w dash. That's the last problem. 5 forces acting at a point are represented in magnitude and direction by the lines joining the vertices of a pentagon to the midpoints of the opposite sides. Show that they are in equilibrium. இப்போ 5 ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு பென்டகன் ட்ரா பண்ணிப்போம். ஓகேவா, பென்டகன் ட்ரா பண்ணிவிட்டு 5 ஃபோர்ஸ் இருக்குது. ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் பண்ணுது அப்படின்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை லைன் ஜாயினிங் த வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடுக்கு. ஓகே, மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆப்போசிட் சைடுக்கு. இது பீன்றது மிட் பாயிண்ட் ஆஃப் டின்னு எடுத்துப்போம். அப்போ ஏபியில் ஒரு ஃபோர்ஸு, அடுத்தது பி எங்கே இருக்குது, பி இங்கே இருக்கு இல்லையா, பி கியூவில் ஒரு ஃபோர்ஸ், கியூன்றது என்ன இதோட மிட் பாயிண்ட், சரியா. அதே போல் ஸோ இப்போ இந்த 5 ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, அந்த நம்ம வந்து லாம்டா மியூ தியரம் படிச்சிருப்போம் இல்லையா, லாம்டா மியூ தியரமில் அதில் லாம்டா மியூ வேல்யூ ரெண்டுமே ஒன்னாக இருக்கும்போது, சேம் ஒன்னாக இருக்கும்போது என்ன வேல்யூ படிச்சிருப்போம் அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே மிட் பாயிண்ட்ஸ், இந்த PQRS எல்லாமே என்னது நம்மளோட மிட் பாயிண்ட். ஸோ AD ப்ளஸ் AE, AD இங்கே இருக்கு பாருங்க, AD ப்ளஸ் AE ஈக்குவல் டு 2 times AP. அதாவது லாம்டா OA plus mu OB equal to lambda plus mu into OC படிச்சிருக்கோமா. Cன்றது என்ன, C is a point on AB which divides it in the ratio lambda is to mu. So அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி AD plus AE equal to 2AP, BC plus BE equal to 2BQ, CD plus CB equal to 2CR, DC plus DA equal to 2DS, EA plus EB equal to 2ET. இப்போ இது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுங்களேன். AD DA கட் ஆகுமா, AE EA கட் ஆகுமா, BC CB கட் ஆகுமா, BE EB எல்லாமே கட் ஆகி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 ஆகிடும். ரைட் சைடில் என்ன வரும், 2 times AP plus BQ plus CR plus DS plus ET equal to 0. இதுதான் நம்மளோட ஃபோர்ஸஸ், AP BQ CR DS ET. So sum of all the forces equal to 0. That means the forces are in equilibrium. Okay, that's all. Thank you.